என்று தனியும் டெல்டா விவசாயிகளின் சோகம். இதுதான் நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் விவாத பொருளாகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் இந்த மின்சார விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்பவர்கள் அரங்கத்தில் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு அமெரிக்கா நாராயணன், சமூக ஆர்வலர் மற்றும் பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு, அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆவடிக்குமார், நவீன வேளாண்மை இதழின் ஆசிரியர் திரு ஹரிதாசன். நான் திரு ஆவடிக்குமார், அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை எல்லா தரப்பும் பாராட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. காவிரியிலிருந்து கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீர் தந்தால்தான் அது ஒரு அதிசயம் எனும் பொழுது கூடுதலாக இன்னும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு நிலை மோசமாக போயிருக்காது அப்படின்னு பார்வைகளை பதிவு செய்யறாங்க. ஏற்கிறீங்களா? அதாவதுங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்றதே புரியல எனக்கு. அதாவது கர்நாடகம் தர வேண்டிய தண்ணி தராதுன்னு நம்ம முயற்சி பண்ணோம். அவங்க இந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் அதான் கடைசியா கேட்டாங்க, இன்னும் ஒரு 18 டிஎம்சியாவது தருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக இப்ப வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு 4ஆம் தேதிக்கு வரப்போகுது. இவங்க இதுவரைக்கும் கர்நாடகம் நமக்கு இடர் நேரங்களில் தர வேண்டிய தண்ணி பங்கிட்டு ஒப்பந்தப்படி தர வேண்டிய தண்ணியும் தரல, நதிநீர் ஒப்பந்தப்படியும் தரல, நடுவர் மன்ற உத்தரவுப்படியும் தரல, உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படியும் தரல, மத்திய அரசாங்கம் சொன்னபடியும் தரல. எதையுமே செய்யாம இருக்கு. அந்த மத்திய அரசாங்கம் அந்த கர்நாடக அரசாங்கத்தை செயல்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலையில இருக்கு. மத்திய அரசாங்கம் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்றம் சொல்லுது இங்க இருக்கிற மக்கள்லாம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்நாடகம் வேணும்னாலும் சண்டித்தனம் பண்றாங்க. கர்நாடக ஆளுகிற கட்சியா இருந்த பிஜேபியும் செய்து, அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் செய்து, மத்திய அமைச்சர்களும் செய்யறாங்க. கர்நாடக அரசாங்கம் எடுத்திருக்கிறது இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைகள்? இல்ல, இவ்வளவுதான் செய்ய முடியல, இது அதிகபட்சமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை தவிர புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்ததுனாலதான் இந்த பாதிப்புல இந்த அளவுக்காவது நடவடிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு கர்நாடகம் ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டோம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குதுன்னா அது காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வழக்குல அந்த நேரத்தோட வழக்கு தொடுத்ததுனாலதான் இந்த தண்ணியாவது கிடைச்சது. ரைட். இந்நிலையில நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். அதாவது இந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கத்துடைய பங்கு எல்லா அரசியல் கட்சிகளாலும் விமர்சிக்கப்படுகின்றது. அதாவது இப்போ காவிரி கெசட்ல, அதாவது காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு கெசட்ல வெளியிட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் சொல்கிறது. தமிழக அரசாங்கம் தொடர்ந்து கோருகிறது. இன்னும் சொல்ல போனா இன்ட்ரெஸ்டிங்லி கர்நாடக அரசாங்கம் கூட உச்சநீதிமன்றத்தில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இறுதிக்குள்ள டிசம்பர் மாத இறுதிக்குள்ள அது வெளியிடுவோம் என்று காவிரி மானிட்டரிங் கமிட்டியுடைய கூட்டத்தில் மத்திய அரசாங்கம் சொன்னது. டிசம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கு. இன்னும் ஏன் இவ்வளவு தயக்கம்? முதல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் விமர்சிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுநிலையாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. இரண்டாவதாக தமிழக காங்கிரஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பா சொல்றேன், கர்நாடக அரசு இதை நிச்சயமா தண்ணி நம்ம கூடணும். ஆனா கர்நாடகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சந்திக்கிற மாதிரி ஏன் தமிழக முதலமைச்சர் செய்யவில்லைன்னு எனக்கு புரியல. தான் மட்டும்தான் செய்யணும், எனக்கு மட்டும்தான் பேர் வரணும், இது ஒரு அரசியல் பண்றாங்க. அந்த வாதத்துக்கு பிறகு வருவோம். இப்போ கெசட்ல வெளியிடுறதுல ஏன் இவ்வளவு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுங்க, சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் 6 நாள் நேரம் இருக்கிறது. நிச்சயமாக சொன்ன வார்த்தையை மத்திய அரசு காப்பாற்றணும். இந்த விவசாயிகள் இங்க மட்டும் இல்ல, தமிழக நான் ஒரு விவசாயி, நான் அண்டை பெற்றிருக்கேன், நான் கார்ல எடுத்துட்டு போய் முள்ளங்கிய கடையில போட்டிருக்கேன். உலகம் கணக்கு பார்த்தா உழக்கு கூட தேராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால விவசாயியோட மன உளைச்சலும், முக்கியமா தமிழக விவசாய மன உளைச்சலும் எனக்கு நன்கு புரிந்தேன். இன்னும் கேட்டா, போன முறை இதே மாதிரி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு நாள் பந்தறிவிச்சு உண்ணாவிரதம் இருக்கும்போது எங்க கம்பெனில சொந்த பணத்துல தமிழக விவசாயிகளுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து அமைச்சு, ரங்கநாதன் இருக்காரு விவசாய கூட்டாளர், அவர்கள் கர்நாடக விவசாயியோட நேராக சந்திக்க கூட நாங்க ஒரு உந்துதலாக. ஏன் கெசட்ல இவ்வளவு தாமதம் வெளியிடுறதுல? அதாவதுங்க, யூ ஹேவ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ், நியாயமான பெர்ஸ்பெக்டிவ். தமிழன்ற பேர்ல எனக்கும் ஒரு கோபம் வரத்தான் செய்யுது. ஆனா எடுத்தேன் கவிழ்த்தன் எதையும் செய்யக்கூடிய நிலையில, ஏன்னா அவர்கள் இந்தியாவுடைய நிலையிலையும் பார்க்கணும், மற்ற மாநிலங்களுடைய நிலையிலையும் பார்க்கணும். அதனால இது சட்டப்படி நடக்குது. உண்மையிலேயே நாம் பாராட்டுற தமிழக முதலமைச்சரை
உச்சநீதிமன்றத்தில் சென்றது. அதே போல ஏன் மற்ற கட்சிகளை இணைத்து செல்ல தயங்குகிறார், இல்ல ஏன் அரசியல் செய்கிறார் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு வாதத்தை திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போயிட்டு மற்றவர்கள்ட்ட போறேன். இந்த ஒரு விமர்சனம் தான் தமிழக அரசாங்கம் மீது, தமிழக முதலமைச்சர் மீது வைக்கப்படுகிறது. ஏன் வை நாட் டேக், எதிர்கட்சிகள் வந்து இந்த ஆன் போர்டு எடுத்துக்கொள்வதில் ஏன் தயக்கம் என்று கேட்கிறார். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய பலகீனங்களை மறப்புறதுக்காக, திசை திருப்புறதுக்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. உங்களுடைய கருத்தோட நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கு. முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு இதே ஓட்டு போட்டு காங்கிரஸ்லயும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து, திமுகவிலும் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்தில் அவங்க போய் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வகிக்கிறாங்க. அது என்ன சொல்ல போனா, இந்தியாவினுடைய நிதியமைச்சராக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் கேட்டா காவிரி டெல்டா பகுதியில் இருக்கின்ற ஜி.கே. வாசன் அமைதியில் அமைச்சரவையில் ஒருத்தர், நான் சொல்லி முடிச்சிடறேன், அமைச்சரவையில் ஒருத்தர், அவர் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க தண்ணி வரல. இது வரைக்கும் அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? எஸ்.எம். கிருஷ்ணா வெளிநாட்டில இருந்து கடிதம் எழுதுறாரு, தண்ணீர் திறந்து விட மாட்டாங்க. மத்திய அமைச்சர்கள் யாராவது இது பத்தி வாய் தந்திருக்காங்களா? இது வரைக்கும் தண்ணி வேணும் கேட்டிருக்காங்களா? ஆவடிக்குமார் பேப்பர் படிக்கிறாரான்னு தெரியல. ஜி.கே. வாசன் படிக்கிறாரான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஜி.கே. வாசன் பிரதமரை சந்தித்தார் அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இந்நிலையில நாம் திரு ஹரிதாசன் அவர்கள்ட்ட அரசியலில் இருந்து சற்று விவசாயத்தை நோக்கி நாம் போவோமே, ஆனால் இந்த நிலையத்தில் செய்ய வேண்டியது என்னவாக இருக்க வேண்டும்? இப்பொழுது வந்து பல்வேறு மாற்று திட்டங்களை தமிழக அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. டீசல் மானியம் கொடுக்கிறது. பயிர் இழப்பு ஏற்பட்டால் 13,692 ரூபாய் அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறது. ஆக இன்றைய நிலையில அதை தாண்டி தேவைப்படுவது என்ன? இன்றைக்கு கொடுத்திருப்பதெல்லாம் வந்து உடனடி நிவாரணம், தற்காலிகமானது. இது நிரந்தர தீர்வாக ஒருபோதும் இருக்க போவதே கிடையாது. இப்ப திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரத்தான் போகிறது. யார் ஆட்சி செய்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அப்ப இதற்கு நிரந்தர தீர்வாக ஒரு சில விஷயங்களை வந்து நாம் முன்னெடுத்து செல்லலாம். நிறைய நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் செய்தால் மட்டும்தான், கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த நிரந்தர தீர்வுகள் என்ன வரும்? குறிப்பா தமிழகத்தில் பெய்கிற சராசரி மழை அளவு பாத்தீங்கன்னா இந்திய மழை அளவுக்கு இணையாத்தான் இருக்கு. 950 மில்லிமீட்டர் அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வருஷம் கூட கிட்டத்தட்ட 700 மில்லிமீட்டர் அளவு பெய்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பெய்யல. ஆனால் பெய்வது 10 to 15 நாளுக்குள்ள கொட்டி தீர்த்து விடுகிறது. ஆவரேஜா பெய்யறதில்லை, 15 நாளுக்குள்ள மொத்த சராசரி மழையும் பெய்து விடுகிறது. ஆனால் இந்த மழை நீரை முழுமையாக சேர்த்து வைக்கிற ஒரு நிரந்தர தீர்வு இங்க இல்லவே இல்லை. அந்த தீர்வு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக தடுப்பணைகள் நிறைய கட்டலாம், ஏரிகள் குளங்கள் தூர் வரலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே ஆட்சியாளரை வாழ்த்த வரப்புயரன்னு ஒரு வார்த்தையில தான் வாழ்த்திருக்காங்க. வரப்புயர இந்த ஒரு வார்த்தை தானே ஒரு நாட்டினுடைய மன்னனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கும்னு முன்னோர் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் வந்தாலும் நிரந்தர தீர்வாக செய்ய வேண்டியது மழை நீரை, சராசரியாக கிடைக்கிற மழை நீரை ஒரு சொட்டு கூட கடலில் விழாமல் போவதற்கு என்னென்ன வழியெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். பார்வையா இருக்கு. நான் திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்போ மாற்று பயிர்களை எல்லாம் நோக்கி போறதுக்கான அவசியம் வந்து விட்டதா? இன்று ஒரு மோசமான நிலை. கர்நாடகம் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறது. தமிழக அரசாங்கம் பல்வேறு இன்சுலேட் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் செய்ய வேண்டியது என்ன? கர்நாடகாவிலையும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையா இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளா இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த ஒற்றுமை இல்லை. ஒன்று, அதை வந்து முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்று திரு நாராயணன் சொல்லக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழக முதல்வர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து எனக்கு கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கு. ஒண்ணு, என்ன காரணம் என்று சொன்னீர்கள் என்றால், நீதிமன்றம் மட்டும் தண்ணீரை கொண்டு வராது. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் அதுக்கு முன்னே வேலை போனா கூட, நீங்க பெஞ்சுக்கு போனா கூட, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போனா கூட தண்ணி வராது. தண்ணி வர வேண்டும் என்று சொன்னால் கர்நாடகத்திற்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கலாம்? அவங்க வந்து ஆணையத்தை ஏற்கல, தீர்ப்பாயத்தை ஏற்கல, அவர் பிரதமர் சொன்னதையும் ஏற்கல.
அப்புறம் இப்போதைக்கு வந்து ஒரு துரு விஜய் சிங் சொன்னதையும் ஏற்கல. அப்படி தர முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஷட்டர் மட்டும் சொல்லல, காங்கிரசினுடைய தலைவர் சீதாராமையா, கர்நாடக தலைவர் சீதாராமையா சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது, நிர்பந்தம் கொடுக்கல அப்படின்னு. நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு வகையா செய்யணும். ஒண்ணு, மக்களை வந்து திருப்பணும். இப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு பெண் பாலியல் விவகாரத்திற்கு டெல்லியே இன்னைக்கு கொதிக்குது. இல்ல, அரசாங்கத்துடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் இதுல இணைக்கணும், மக்களை வந்து தெருவுக்கு கொண்டு வரணும். ஒண்ணு. இரண்டாவது என்ன என்று சொன்னால், இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையா? அது மக்களை தெருவுக்கு கொண்டு அரசாங்கம் இல்லையா? அரசாங்கம் இல்லையா? அவங்க ஒரு கட்சி தானே, இது அவங்க ஒரு கட்சி தானே. நான் கருத்து வேறுபடுறேன். உணர்ச்சிகளை தூண்டுவது சுலபம். அன்னைக்கு அதை வந்து தமிழக முதலமைச்சர் சரியாதான் செய்யறான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது ஆக்கப்பூர்வமாக எடுத்து காங்கிரஸ்காரங்க வேற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, செஞ்சு பிரதமர் மன்மோகன் சொன்ன பிறகு கூட அந்த கர்நாடகால சொல்ல மாட்டாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய பவர் அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டிகல் 350 இன்வோக் பண்ணுங்க, ஆட்சியை கலைக்கணும் நான் சொல்ல. ஆனால் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. அமெரிக்க நாராயணன் அவர்களுடைய விட கேட்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு சிறிய இடைவெளி. தமிழக அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கின்றோம், எந்த விபரீத முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு காவிரி விவசாயிகளுடைய நிலை மோசமானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் மாறுபட மாட்டாங்க. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன விவசாயிகளுக்கு? இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதம் நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்றிருப்பவர்கள் அரங்கத்தில் அமெரிக்க நாராயணன், காங்கிரஸ் மூத்த பிரமுகர், சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் மற்றும் நவீன வேளாண்மை இதழின் ஆசிரியர் திரு ஹரிதாசன். திரு பாலு அவர்களுடைய கருத்தை நீங்க ஏற்றுக்க மறுத்தீங்க. அந்த அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஆன் டைம் நான் ரொம்ப தமிழனாகிய நான், விவசாயியாகிய நான், என்னுடைய உணர்ச்சியை தூண்டுகிறது. இது தவறு என்று நினைக்கிறேன். கர்நாடக அரசு செய்வது தவறு என்று எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனா இங்க மக்களை திரட்டுவதிலும் மக்களை தூண்டுவதிலும் என்ன நடக்க போகிறது, ஆக்கப்பூர்வமாக நடக்க போறதான் பார்க்கணும். உணர்ச்சிகளை தூண்டுவது சுலபம், ஆனா இதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துச் செல்வதுதான் ஒரு நல்ல தலைமையாக இருக்க முடியும். அதை ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கு இங்க சத்தம் போட்டு நான் சத்தம் போடலாம், நல்ல ரேட்டிங் கூட நல்லா இருக்கும். ரேட்டிங்குக்காக நாங்க இங்க இல்ல, அதை மக்களுக்கு எது நல்லது நடக்கணும். உணர்ச்சிகளை தூண்டி போராட்டம் நடத்துவது சரியான வாணி அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்நிலையில திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். இப்போ வந்து குருவை தோற்றது, ஆக சம்பாவிலையும் கர்நாடக அரசாங்கத்தை பெரிய அளவு நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருந்தது. ஒரு சமன்மையை கொடுத்திருக்கலாம் மாற்று பயிர்களுக்கு போய். இப்போ மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்திருக்கிறது. ஒரு இந்த அளவுக்கு வந்து நஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம். குருவை பயிர் பாதிக்கப்பட்டதுன்னு உண்மை. சம்பா பயிரை வந்து எப்படியாவது பாதிப்பு இல்லாம கொண்டு வரணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க, அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இன்னைக்கு கர்நாடகா தண்ணி தரலன்றது ஒரு பக்கம், இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை பொய்த்து போயிருக்கு. இன்னைக்கு நமக்கு இயற்கையா வந்து நமக்கு அந்த தண்ணியாவது காப்பாற்ற நினைச்சிட்டு தான் அதை பண்ணது. அதுக்காக வந்து அந்த எந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து உடனடியா அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாம செய்யணுமோன்னு செஞ்சாங்க. அப்படி பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு வந்து காப்பீடு கிடைக்கின்றதுக்கு தான் அந்த காப்பீடு பணத்தை எல்லாம் அரசாங்கமே கட்டி 5.51 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு செஞ்சு வச்சிருக்காங்க. நான் சொல்ல விரும்புறேன், தமிழகத்துல எல்லா மாவட்டங்களிலும் இன்னும் இந்த அரசு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வரலன்றது நான் பதிவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு கர்நாடக இல்ல டெல்டா விவசாயிகளுக்கு செய்யறாங்க, அதை வாழ்த்துறேன். பட் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இதை கொண்டு வரணும். இந்த அரசாங்கம் இன்னும் கொண்டு வரல, இப்பொழுதாவது விழித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அரசை நான் வேண்டுகிறேன். இது வந்து இன்னைக்கு அவங்க வந்து இடர்பாட்டுல அவங்க பாதிப்புல இருக்கிறாங்கிறதுக்காக அரசாங்கம் இதை அவங்க இந்த பணத்தை கூட அவங்களே கட்டி இதை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் சொல்லி முடிச்சிடறேன், நிலத்தடி நீரை கொண்டு
அதை எப்படியாவது கொஞ்சம் சரிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த டீசல் மானியத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருந்தா கூட அந்த பகுதியில் பகல்ல 6 மணி நேரம், இரவுல 6 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தந்தாங்க. மத்திய உணவு அமைச்சர் எந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த அளவுக்கு அவங்களை காப்பாற்றணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பயிரை காப்பாற்றுறது தமிழ்நாட்டினுடைய உணவு தேவை மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய உணவு தேவையும் அதுல அடங்கி இருக்கு. ஆக பயிர் எப்படியாவது காப்பாற்ற போனா அங்க இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு வராம தடுக்கிறதுக்காக போதுமான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது திரு ஹரிதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்சுலேட் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறது? இது ஒன்று. அவர் பேசுறதுக்கு ஒரு பதில் சொல்றேன். சகோதரர் ஹரிதாசன் பேச ஒரு கருத்தை சொன்னாரு. அதாவது இந்த கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் செஞ்சு பாசனத்தை மழை நீரை சேமிக்கணும்னாரு. அது உடன்பாடு தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து புரட்சி தலைவர் கடந்த கால முதலமைச்சராக இருந்தப்போ செஞ்சிருக்காங்க, இப்ப செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு திருவாரூர் கலெக்டர் அதை முன்னெடுத்து செஞ்சு பெரும்பகுதி தண்ணியை சேமிச்சு அங்க நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி இருக்கிறார்ன்றதுக்காக சமீபத்தில் கலெக்டர் மீட்டிங்ல அவருக்கு பாராட்டு தெரிவித்து அவருக்கு பரிசு தந்திருக்கப்பட்டது. இந்நிலையில் திரு ஹரிதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது இந்த நடவடிக்கைகள், இந்த அட்ஹாக் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? இது ஒரு புறம் என்றால், இப்பொழுது மாற்று பயிர்களை நோக்கி, அதிகமாக தண்ணீர் தேவைப்படாத பயிர்களை நோக்கி நகர வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? இது பிராக்டிகலி ஃபீஸபிளா? கட்டாயமாக நம்ம நிரந்தர தீர்வாக சில முடிவுகளை தான் எடுக்கலாம். நிரந்தர தீர்வு இன்றைக்கு கிடைக்காது. இப்ப கொடுத்திருக்கிறது டெம்பரவரி மெஷர்ஸ் தான். நிரந்தர தீர்வாக நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று நீர் சேமிப்பு, அது முழுக்க ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு போகக்கூடாது. இரண்டாவதாக தற்சார்பு வேளாண்மைன்னு ஒண்ணு இருக்கு. எங்க தாத்தா தான் பண்ணாரு. அவர் பண்ண வரைக்கும் சந்தோஷமா இருந்தார். தற்சார்பு வேளாண்மைனா என்னன்னா, எந்த பணமும் என் பாக்கெட்ல இருந்து வெளியில போகாது. எனக்கு தேவையான விதை, எனக்கு தேவையான அனைத்து இடுபொருட்கள் எல்லாத்தையும் நானே வச்சுக்கிட்டு நான் விவசாயம் பாக்குறது. அடுத்து இப்ப எங்க அப்பா பண்ணது வெளியில இருந்து எல்லாத்தையும் கடன் வாங்கினார். அப்ப இடுபொருட்கள் விலையெல்லாம் கூட்டிக்கிட்டே போனாங்க. பாக்கெட்ல இருந்து பணம் பூரா கடைக்காரர்களுக்கு போனது. அவரால் ஒழுங்கா செய்ய முடியல. இப்ப நான் இப்ப பழையபடி தற்சார்பு வேளாண்மைக்கு தான் நான் போயிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் நல்லா செய்ய. தற்சார்பு வேளாண்மை செய்தாலும் கூட தண்ணீர் வேண்டுமே சார் எந்த விவசாயத்துக்கும். தற்சார்பு வேளாண்மையில் குறைவான நீரை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். குறிப்பாக ரசாயனங்களை கொட்டித்தான் நீங்க நீரை நிறைய அதுல ஊத்துறீங்க. வெறும் 60 நாள்ல சாகுபடி ஆகிற நெல் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. தெரியுமா? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு 60 நாள் அறுவடைக்கு வந்துடும். நீங்க எதுக்கு 110 நாள் பயிருக்கு போறீங்க? தற்சார்பு வேளாண்மை இருக்குல்ல, பூங்கார்னு இருக்கு, செய்யுங்க. 5000 வகையான நெல்லை என் தாத்தான் போட்டாங்க எனக்கு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு 5 வகை நெல் கூட என்கிட்ட இல்ல. இதுக்கு விதைய யாரோ அமெரிக்கால இருந்து இங்க விற்க வராங்க. அந்த விதையை வாங்கினேன்னா நான் எல்லா இடுபொருளுக்கும் பணத்தை வெளியில கொடுக்கணும். பணத்தை என்னைக்கு விவசாயி பாக்கெட்ல இருந்து வெளியே கொடுத்தாங்களோ அன்னைக்கே தற்கொலை. அரசாங்கம் செய்த காட்டிலும் ஒவ்வொரு விவசாயியும் இதை நோக்கி ஒரு மாற்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. நிறைய தற்சார்புங்கிற ஒரு விஷயம் அற்புதமானது. கியூபா பண்ணிட்டு பங்கு இருக்கு. ஏன்னா இதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டியது அரசாங்கம் தான். சொட்டு நீர் பாசனம் கொண்டு வர வேண்டியது அரசாங்கம் தான். ஏற்கனவே 100% மத்திய அரசு மூலமா இதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம். ஃபார் நீங்க எக்ஸாம்பிள் கரும்பு விவசாயிகள் நீங்க சொட்டு நீர் பாசனம் போனதால உற்பத்தி அதிகரிச்சிருக்காங்க. அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாவும் பார்க்கிறேன். திரு நெய்வேலி பாலு அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்பொழுது மாற்று பயிர்களுக்கு நோக்கி போகணும். ஏன் சம்பா இவ்வளவு பயிரிட்டு இருக்க வேண்டும், காவிரியில தான் கிடைக்காது அப்படின்னு எல்லாம் பார்வைகள் பதிவு செய்யும்போது, ஒருவேளை இந்த மாற்று பயிர்களுக்கு போனா இந்த காவிரி விவகாரத்துல நம்முடைய டிஃபீட்டை நம்ம ஒத்துக்கொண்டதாக ஒரு அர்த்தம். அடிப்படையான ஒரு விஷயம். இங்க இருக்கிற 4 பேர்ல அவரும் ஹரிதாசும் விவசாயம் பண்றவர், இவர் நண்பர் நாராயணனும் விவசாயம் பண்றவர். அரசியல அதை விட்டுருங்க. அவங்க 2 பேரும் விவசாயிகள். நானும் மனோகரன் தான், அப்படி குமாரன் தான். நாங்க விவசாயம் பண்ணாதவங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், விவசாயம் பண்ணுவது என்று சொல்லும் போது தஞ்சை விவசாயிகள், காவிரி படுகையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீ மாற்று பயிர் சொல்வது என்பது ரொம்ப தவறான ஒரு போக்கு. ஏன்னு சொன்னா, தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சைன்னு சொல்லும் போது அந்த காவிரி படுகையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை அவர்களுடைய என்ன அவங்க சாகுபடி பண்ணாங்களோ அதுக்கு ஊக்கம் கொடுப்பதுதான் நியாயம். அதை விட்டுட்டு வேற எல்லாம் போய் நம்ம போய் நெல் வகையிலேயே குறைந்த காலத்தில் விளையக்கூடிய நெல் ரகங்கள்,
குறைந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வளரக்கூடிய நெல் ரகங்கள், சொல்ல போனால் மிக மிக குறைவான நீர் இருந்தா கூட விளையக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுங்க. இன்னைக்கு இல்லைங்கிறது தான் ஒரு குறைபாடு. இதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மூன்றாவது போராட்டம் இது. உலக போர் மாதிரி நெல் வகைகள் இருந்தது. இப்ப எங்க போச்சு? இப்ப 60 நாள்ல நமக்கு விளையிற ஒரு நெல் இருந்தா நம்ம சந்தோஷம் தானுங்க. 110 நாள் எங்க இருக்கு, 60 நாள் எங்க இருக்கு? இல்ல டெக்னாலஜியில கொண்டு வரதுக்கு அரசாங்கம் உபயோகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அது ஒண்ணு மத்திய அரசாங்கத்துடைய விஷயத்துக்கும் நம்ம வரும்பொழுது திருப்பியும் அந்த ஒரு கேள்விதான் வருகிறது. இந்த ஒரு மாத இறுதிக்குள்ள ஏன் வந்து 31 மாதம் வரைக்கும் காத்துட்டு வெளியிடணுமா? நான் என்ன சொல்றேன், ஏன் நேற்று கூட வெளியிடலாம், போன வருஷம் சொன்னாரு பிஜேபிய நாங்க வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம். அதாவது அவங்க எங்களுடைய எதிர்கட்சி கூட இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரின்றது சும்மா வந்து எடுத்தேன் கவுத்தன்னு செய்ய முடியாது. அதற்கென்று ஒரு இது இருக்குது. எல்லா இதையும் ஆராய்ந்து முடிவெடுப்போம். மத்திய அரசாங்கத்துடைய வாதம் இந்த விஷயமானது இறுதி தீர்ப்பு எதிர்த்து வழக்கு இருக்கிறது அப்படின்னு, இன்டரிம் ஆர்டர் எதிர்த்தும் வழக்கு இருக்கிறது. ஆக அது வந்து கெசட்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லியே கர்நாடக பிஜேபி அரசு நிறைவேற்றவில்லை. இது இன்னொரு பேப்பர்ல விட்டு என்ன, யூ ஆர் ட்ரையிங் டு கிரியேட் a constitutional crisis. அதாவது அதுக்கு போய் இருக்கக்கூடாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். விவசாயிகளுக்கு தெரியும், மத்திய அரசுக்கும் அது தெரியும். விவசாயிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதாவதுங்க இந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்காதது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பை தட்டி கடிக்கிற தன்மை தான். ஏன்னா அது இன்னைக்கு வரல, நேற்று வரல, 2007 அந்த தீர்ப்பு வெளியாச்சு. 2007 வெளியான தீர்ப்பு ஏறத்தாழ 6 வருஷம். ஏன் அதை வெளியிடல? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவர் அம்மா நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடுத்ததுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கேட்குது, ஏன் வெளியிடல, என்ன தடை இருக்கு, ஏன் மத்திய அரசாங்கம் தன்னால் வெளியிடணும் கேட்ட பிறகு நான் வெளியிடுறேன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு கூட ஏறத்தாழ 1 மாசம் ஆக போகுது. மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புற வரைக்கும் அவங்க வெளியிடாம இருக்கிறாங்க. இத வந்து இவர் நம்ம சகோதரர் அமெரிக்க நாராயணன் சொன்ன மாதிரி இது ஏதோ பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல. மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறு இருக்காங்கன்றதா குற்றச்சாட்டு. டிசம்பர் இறுதிக்குள்ள டிசம்பர் இறுதி எப்போ 2007 வெளியிட்ட இறுதி தீர்ப்பை ஏன் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கல? ஏற்கனவே இடைக்கால தீர்ப்பை இதே மாதிரி பண்ணதுனால கெசட் நோட்டிபிகேஷன் போன இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஏன் போன வருஷம் செய்யல? ஏன் 2001 2006 தான் ஏன் இப்ப செஞ்சது அப்ப செய்யல? கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? நான் கேட்கிறேன். ஐயா நீங்க தானே பதில் சொல்லணும். என்னுடைய கேள்வி மத்திய அரசாங்கத்தை போனோம். இந்த வழக்கை இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கல்ல. இது ஒரு காலம் கனிந்து எல்லாத்தையும் இது பண்ண போறேன். சுப்ரீம் கோர்ட் எடுத்துருக்காங்க. வாழ்த்துறேன் தமிழக முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன். நல்லதுதான், தமிழ்னா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்க காங்கிரஸ் கட்சியில் ஞான தேசிகன் அதை வலியுறுத்தி இருக்காரு. அவங்க இது டிஸ்மிஸ் பண்ணணும்னு கூட சொல்லிருக்காரு. பட் கமிங் பேக், இதே நான் கேள்வி கேட்கலாம். ஏன் 2001 2006 இவங்க தானே முதலமைச்சரா இருந்தாங்க, ஏன் அப்ப எடுத்துட்டு போல? என்ன 2007 தீர்ப்பு முதல்ல கொண்டு வரல? ஏன் 91 நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு ஏன் 2007 அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். 2007 தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த உடனே அப்ப தமிழ்நாடு முதலமைச்சராக கருணாநிதி இருந்தாரு. அந்த நேரத்துல இத கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி வள்ளுவர் கோட்டம் முன்னால ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தா புரட்சி தலைவர் அம்மா. வந்ததுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை பலமுறை வலியுறுத்தினாங்க. அதுக்கு பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஏன் வந்து இந்த தீர்ப்பை வந்து அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வரீங்க, இதை ஏன் காவிரி நடுவர் மன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்க கூடாது, இதை ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த இறுதி தீர்ப்பு என்ன ஆச்சுன்னு உச்ச நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ண பிறகுதான் அந்த உச்ச நீதிமன்றத்தை ஏன் நடுவர் மன்ற தீர்ப்பு இந்த நிலையில் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதி தீர்ப்பை ஏன் மத்திய அரசாங்கம் வெளியிடுவதில் தாமதம் நடத்துகிறது போன்ற கேள்விகளாக இருந்திருக்க அரசியலை தாண்டி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
பிரச்சனையாக இருக்கிறது. ஆக அது மாற வேண்டும், காய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எல்லோருடைய பார்வையாக அதுல ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த மாடஸ் ஆபரண்டில தான் வித்தியாசங்கள் நிலவுகின்றன. ஆக நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்றே தொடர்ந்து நம்புவோம். ஒரு இடைவெளிக்கு நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் மின்சாரம் தலைப்பாகிறது. அதாவது தமிழக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு, பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் உற்பத்தியாகும் மத்திய மின் திட்டங்கள் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய மின்சாரம் முழுமையையும் தமிழகத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்பது தமிழக கோரிக்கை. அதை பற்றி இந்த பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது கூடங்குளம் மின்சாரத்தை கேட்பதில் கூட அர்த்தம் இருக்கிறது. இதை நம்பி மற்ற மாநிலங்கள் இல்லை. ஒரு இந்திய பார்வை கொண்டவராக தமிழக முதலமைச்சர் பார்க்கிறார். இந்நிலையில தமிழகத்தில் இப்ப இந்த மின்திட்டங்கள் மூலமா உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை நம்பி மற்ற மாநிலங்கள் இருக்கின்றன. இப்படி நாம் கேட்டோமானால் கர்நாடகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அதாவது நிரந்தரமா கேட்கல. இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இடர்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு மின் தட்டுப்பாடு மற்ற மாநிலங்கள் இல்ல. அதனால குறைஞ்சபட்சம் இந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் தற்காலிகமா தான் கேட்டிருக்காங்க. மொத்தத்தையும் நிரந்தரமா தமிழ்நாட்டுக்கு தான் நாங்க மற்ற மாநிலம் தரமாட்டோம்னு சொல்ற போக்கு நிச்சயமா தமிழ்நாட்டில மக்களுக்கும் இல்ல, அரசாங்கத்துக்கும் இல்ல. அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கோம். இந்த சூழ்நிலையில அதை நாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒத்துழைப்பு தந்துகிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தில் கிடைக்கிற பலன்ல தற்காலிகமா எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு நாங்க மற்ற மாநில டிமாண்ட் தானே ஏற்றுக்கொள்ளுமா மத்திய அரசு? ஆவடி குமாரையும் தமிழக முதலமைச்சரையும் இந்த டிமாண்ட்ல நாங்க சப்போர்ட் பண்றோம். தமிழக காங்கிரஸ் சப்போர்ட் பண்றோம். ஆனால் தமிழக முதலமைச்சர் தான் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்தாரா என்ற ஒரு கேள்வியை நான் இங்க கேட்க கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல இந்த கூடங்குளம் ஒரு வருடம் தள்ளி போனதுக்கு இவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசிய தமிழக முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பேசாம இருந்திருந்தார்னா, தமிழக சட்டசபையில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றாமல் இருந்தா இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே கூடங்குளம் இயங்க ஆரம்பித்திருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடிதத்துல பாராட்டியதாக பதிவு செய்யல. இப்ப பண்ணதை பாராட்டுறாரு. முன்ன பண்ணதை நான் குற்றம் சொல்லித்தான் நானும். We have to call a spade as a spade. That is what I am here for. எங்களுடைய தவறை ஒத்துக்கொள்றோம். அவங்க தவற அவங்க ஒத்துக்கொள்ளணும். ஆவடி குமார் ஒத்துக்கொள்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன். இரண்டாவதா சோலார் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அவங்க சோலார் பாலிசி செஞ்சதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஒன்று, சோலார் பாலிசில இந்த தமிழக அரசு ஒன்றுமே செய்யவில்லை. பாலிசிக்கு பிறகு சிவகுருநாதர் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைகிறார். தமிழக முதலமைச்சர் மத்திய திட்டங்கள் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை தமிழகத்துக்கு கேட்கிறார். நியாயமானதா பார்க்கிறீங்களா சிவகுருநாதர்? வணக்கங்க. வணக்கம். சிவகுருநாதன் பேசுறேங்க. வணக்கம். அதாவதுங்க என்னன்னா, கர்நாடகத்துல அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று கூடி தண்ணீருக்காக போராடுறாங்க. அதே நம்ம தமிழ்நாட்டுல கரண்ட உற்பத்தி பண்ணி போட்டு இன்னைக்கு 18 மணி நேரம் மின்தடை, தொழில் முடக்கம் மட்டும் அனைத்து விவசாயிகள் ஏதோ பூமியில இருந்து நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு இது. நம்ம கரண்ட் மட்டும் கர்நாடகாவுக்கு தரலாம், அடுத்த மாநிலத்துக்கு தரலாம், டெல்லி நமக்கு கரண்ட் வராதா? அதற்கு இந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூர்ந்து இவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் இவர்கள் பின்னாடி தமிழர்களே ஒன்று திரட தயாராக இருக்கிறது. நியாயமான திரு ஹரிதாஸ் அவர்கள்ட்ட ஒரு சமூக பார்வையாளராக கேட்கிறேன். விவசாயிகள் இந்த பெரிய அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு டிமாண்ட் எப்படி பார்க்கிறீங்க? இதை தாண்டி விவசாய கண்ணோட்டத்தில் பார்க்கும் அடிப்படையா ஒரு சில விஷயங்களை நான் முன்பதிவு செய்ய விரும்புறேன். இதுல இந்த சூரிய ஆற்றலை நாம அதிகமாக வைத்துக் கொண்டு அதை முறையாக பயன்படுத்தாத ஒரு தேசம் இந்தியா. குறிப்பாக தமிழகத்துல சுத்தமா சூரிய ஆற்றலை நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்குமே நீங்க தனித்தனியா சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கான தனியாக ஒரு அமைப்பே உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் இருக்காங்க, தமிழகத்துல இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் வேகமாக இல்லை. அதை கரெக்டா போய் கீழே வரைக்கும் சேரல. இதுல கூட தற்சார்பு இருக்கு. சூரிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம், பயன்படுத்திய நாடுகள் எல்லாம் அற்புதமாக மின்சாரத்தை ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான சூரிய ஆற்றலை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது தமிழக அரசின் மீது என்னுடைய குற்றம். அதனால இந்த சூரிய ஆற்றலை நேரடியாக ஒரு இல்லங்களிலுமே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா போதுங்க, பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சில டெக்னாலஜி எல்லாம் நாங்க வெளியில இருந்து எடுத்துட்டு நாமக்கல் பகுதியில் என்னுடைய நண்பர்கள் இடங்களில் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். 2 லட்சம் ரூபாய் செலவிலேயே அவர் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையும் தண்ணீர் இறைப்பதற்கு தேவையான மின்சாரத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை கீழே கொண்டு போய் சேர்க்கணும்.
அப்படி சேர்த்தோம்னா ஒரு சோலார் பாலிசியை தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆக இந்த வழியில பிரயாணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. நான் திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு டிமாண்ட்ல நியாயம் அதிகமாக இருப்பதாக பார்க்கிறீங்களா? ஏன்னா ஒரு அக்செப்டட் பாலிசி அப்படிங்கிறது ஒரு மத்திய மின் திட்டம் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 50%, அருகாமை கான்ஸ்டிடியூயன்ட் ஸ்டேட்ஸுக்கு ஒரு 35%, மத்திய தொகுப்புக்கு 15%, மொத்தத்தையும் எனக்கு தா என்றால் இதற்கெல்லாம் முன்னாலே இதற்கெல்லாம் முன்மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப கர்நாடகாவில் தண்ணீர் தருவதற்கு உச்சநீதிமன்றம், ஆணையம், அப்புறம் தீர்ப்பாயம், இது அவ்வளவும் இருந்து கூட இப்ப கர்நாடகா தண்ணீரை தர முடியாது என்று சொல்ல அது அழிச்சாட்டையம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அடுத்த கேள்வி என்ன வருது என்று சொன்னால், கர்நாடகா தன்னிடம் இருக்கக்கூடிய காவிரி தண்ணீரை தமிழகத்துக்கு தராது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய விளைபொருளில், இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய நிலக்கரியிலிருந்து தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய நம்முடைய மின்சாரத்தை நாம் ஏன் வெளியே கொடுக்க வேண்டும்? அதாவது இது டெக்னிக்கலா பண்ண முடியாதுன்னு வேணா பேசலாம், ஆனால் அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை யாருமே மறுக்க முடியாது. இரண்டாவது, இப்ப நறுமண் அந்த பகுதியில் நம்முடைய பெட்ரோலியம் கிடைக்குது. அதெல்லாம் மைய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, தமிழக அரசுடைய மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. அந்த பெட்ரோலியத்தை கொடுக்க முடியாது என்று கர்நாடகா சொல்வதை போல நாம் சொல்லலாம் இல்லையா? இன்னொன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு இதை நான் சொல்லும் போது வெறும் பாஜக மட்டும், கர்நாடகத்தினுடைய பாஜக மட்டும் சொல்லல. நேற்று அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக தலைவர் சீதாராமையா சொல்லுகிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்கிறார். நீங்க வரலாற்றிலேயே நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்நாடகாவில் மட்டும்தான், அதுவும் அகில இந்திய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஒரு சொட்டு தண்ணீர் என்று பேசுகிறார்கள். இதை கேட்கும் பொழுது யாருக்குமே ரத்தம் கொதிக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு மேல இருக்கக்கூடிய ஒரு நீங்க அப்பர் ரைப்பேரியன்ல இருக்கேங்கிற ஒரே காரணத்திற்காக நீங்க தண்ணீரை தரமாட்டேன் என்று சொல்வது இது எவ்வளவு மோசமானது. பண்ண வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் அவர்களும் சொல்லியிருக்கார். நீங்க நம்ம இந்த நிலையில ராஜேந்திரன் நீங்க என்ன சொல்றீங்க? இந்நிலையில ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் நாகையில் இருந்து இணைகிறார். இந்த ஒரு டிமாண்ட் மத்திய தொகுப்பிலிருந்து ஒரு மின்சாரத்தை கேட்பது சரி, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய திட்டங்கள் மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் நம்ம முழுமையும் கேட்டால் மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்படாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஏற்கிறீர்களா ராஜேந்திரன்? வணக்கம். மாவட்டம் ஏனங்குடி ராஜேந்திரன். சொல்லுங்க. இப்ப நம்முடைய தமிழக முதலமைச்சர் கேட்டிருப்பது நியாயமான செயல் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, மத்திய மின் பாதை என்பது சரியாக இல்ல, மத்திய மின்சாரம் நாங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இங்க உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நம்முடைய தற்காலிக தடையை போக்குவதற்கு என்ன, இப்ப அங்க உட்கார்ந்து அரங்கில் இருப்பவர்கள் அனைவருமே சென்னையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், நினைக்கிறேன் நெய்வேலியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். மின்வெட்டு என்பதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்க 18 மணி நேரம் 16 மணி நேரம் மின்வெட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களின் அந்த பகுதி வாழ்வா மக்களும் ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க ஒரு இதனால நாமளும் சிம்மாதிரியை தான் காரணம் காட்டியிருக்கிறார். நமக்கும் அங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த மின்சாரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இம்பாலன்ஸை உருவாக்காத இல்ல சிமெண்ட்ரி மின் திட்டத்திலிருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கல. அங்க உற்பத்தி ஆகிற 2 அலகுல இருந்து உற்பத்தி ஆகிற 1000 மெகாவாட் மின்சாரமும் அந்த மாநில அரசாங்கத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நிரந்தர ஏற்பாடு இல்ல, தற்காலிக ஏற்பாடு தான். அதனை தொடங்குறதுல இருந்து அந்த பலனை அந்த மாநிலத்துக்கு தேவையான மின்சாரத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது சலுகை அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க கொடுக்கணும்னு கேட்கிறோம். இது கேட்கறதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்று 65 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 65 வருஷத்துல இப்போ வடகிழக்கு மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை மகாராஷ்டிரா கொண்டு வர முடியும், மகாராஷ்டிரா மின்சாரத்தை வடகிழக்கு மாநிலங்கள் கொண்டு போக முடியும், பஞ்சாப்ல கொண்டு போக முடியும், நான் சொல்ல வரேன் ஒரிசா கொண்டு போக முடியும். ஆனா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா மத்திய மின் தொகுப்பு சதர்ன் கிரிட் நேஷனல் கிரிட்டோட இணைக்காம வச்சிருந்திருக்காங்க 65 வருஷமா. இன்னைக்கு அதுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை இணைக்கிறதுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்லியில உபரியா இருக்கிற மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. குஜராத் அரசாங்கம் தர 500 மெகாவாட் மின்சாரத்தை இங்க கொண்டு வர முடியல. அது கொண்டு வந்தா அதுல 500 மெகாவாட் எனக்கு ஒரு 2 மணித்துளிகள் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலை மத்திய அரசாங்கம் மறுபடியும் அதே
இன்னைக்கு தமிழக அரசு இந்த இதை அதிகமாக குறைக்க முடியும். 2 சஜஷன் நான் சொல்றேன். ஆனா மத்தவங்க சொன்னா ஏத்துப்பாங்களான்னு தெரியாது, சொல்றேன். ஒன்று, சென்னையை வந்து தமிழ்நாடு 40% மின்சாரத்தை தமிழ்நாடுல சென்னை எடுக்குது. சென்னையில லீவ் விடுற நாள்ல ஒவ்வொரு நாள் why don't they stagger the holidays? ஞாயிறு சென்னை, திங்கள் சென்னை, செவ்வாய் இது அது மாதிரி பண்ணுன்னா முக்கியமா வேலைகள் மற்ற இடங்கள் நடக்கும். ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க, ஏன் ஒன்னும் செய்யலன்னு எனக்கு தெரியல. இரண்டாவதாக, இன்னைக்கு எல்லா ஹை டென்ஷன் இதுலயும் ஜெனரேட்டர் இருக்குது. அவங்க ஜெனரேட்டருக்கு சப்சிடி கொடுத்து, டீசலுக்கு சப்சிடி கொடுத்து அவங்க இது சொல்லிட்டு அவங்க மின்சாரத்தை எடுக்காம இருந்தாங்கன்னா உடனே தமிழ்நாட்டில் மின்வெட்டை குறைக்க முடியும். மூணாவதாக, சோலார் பவரை சரியாக செய்யவில்லை. சப்சிடி மட்டும் கொடுக்கறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல. இது ஒரு டீப் சப்ஜெக்ட், நம்ம வந்து விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நம்மிடம் நேரம் இல்லை. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நெய்வேலி பாலு, திரு அமெரிக்க நாராயணன், திரு ஆவுடிக்குமார் மற்றும் திரு ஹரிதாசன் மற்றும் பார்ப்பனர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக டெல்லி மின்சாரத்தை, அதாவது மத்திய அரசாங்கத்திடம் டெல்லி அரசாங்கம் ஒப்படைத்த மத்திய மின்சாரத்தை தான் தர முடியாது. ஒரு கிரிட் காரிடார்ல தான் கன்ஜெஷனை சரி செய்ய முடியாது. இந்த மின்சாரத்தை எங்களுக்கு தாரங்களே என்று கேட்கும் பொழுது மக்கள் கிட்ட அதற்கு ஒரு ஏற்பு இருப்பதாக நேர்களுடைய அழைப்பின் மூலமாக பார்க்கின்றோம். ஆனால் அது பிராக்டிகலாக இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடியதா, நடக்கக்கூடிய விஷயமா, இவற்றையெல்லாம் பொறுத்து நாம் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பார்ப்பனர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.